செல்வி, என்ன இது தீர்ந்து போற வரைக்கும் என்ன பண்ண? கவனிக்கல கண்ணா, எடுத்துக்கிறேன். நீ சரி குடு, நான் பாத்துக்கிறேன். நீ அங்க போய் பாரு. பாப்பா இந்த வரேன். பாப்பா, நீ அந்த அடுப்புல என்ன இருக்குன்னு போய் பாருமா. குடுமா, நான் பாத்துக்கிறேன். பரவாயில்ல, நான் பரிமாறுறேன். நான் ஊத்திக்கிறேமா, நீ போமா. சாருக்கு சார், இந்த பக்கம் வாப்பா. சரி சார். கொஞ்சம் கையில ஊத்து. ஆஹா, இந்தாங்க சார், குடிங்க சார். அப்படியே இருக்கு. அப்படியா சார்? இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன் சார். சாப்பிடுங்க சார். நல்லா போதும் போதும் போதும். எப்படி இருக்க? சொன்னேன்ல ரசம் எப்படி இருக்கும்னு. பிரமாதம். வாஷ் பண்ணிக்கலாமா? ஓகே சார். நலன், எப்படி இருந்தது சாப்பாடு? சூப்பரா இருந்துச்சு சார். நெக்ஸ்ட் டைம் திரும்ப இதே கடைக்கு வர வரைக்கும் இந்த டேஸ்ட் என் நாக்கிலேயே இருக்கும். போலாமா? போலாம் சார். என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். உன்னோட ரெஸ்டாரண்ட்ல நீ பாஸ்தா ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்ற. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஆனா உன் டைப் ரெஸ்டாரண்ட் எல்லா இடத்துலயுமே பாஸ்தா டேஸ்ட் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குமே தவிர பெரிய வித்தியாசம்லாம் ஒண்ணும் இருக்காது. இட்டாலி, ஸ்பெயினுக்கு போனா உன்னோட ரெஸ்டாரண்ட்டை விட டேஸ்டியா கூட இருக்கலாம். ஆனா அன்னபூர்ணி மெஸ் அப்படி கிடையாது. உலகத்துல அந்த சாப்பாடை சாப்பிடணும்னா அங்க மட்டும்தான் வந்து சாப்பிடணும். வேற எங்கேயுமே அந்த டேஸ்ட் கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நான் எப்ப சென்னைக்கு வந்தாலும் அந்த மெஸ்ஸ தேடி போய் சாப்பிடுவேன். அந்த மெஸ் லண்டன்ல இருந்தா நான் தினமும் போய் சாப்பிடுவேன். ஆனா உன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு டெய்லி எல்லாம் வந்து சாப்பிட முடியாது. உன் மனசுல என்ன ஓடுதுன்னு சொல்லுவா? உன் பிசினஸுக்கு நான் ஒரு 50 கோடி இன்வெஸ்ட் பண்ணுவேனா மாட்டேனா? அதானே? இல்ல சார், ஒரு சின்ன மிஸ் என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படி போட்டி ஆகும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் சார். சார், நான் சர்வ் பண்ற ஃபுட்டு வேற, என்னோட கஸ்டமர்ஸ் கம்ப்ளீட்டா வேற சார். அதான் சார் எனக்கு புரியல. நீ மலேசியன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போயிருக்கியா? மலேசியன் வில்லேஜ் ரைஸ்ன்னு போட்டிருப்பாங்க. சிங்கப்பூர் ரோட் சைடுல ஃப்ரைட் ரைஸ்ன்னு பெரிய ரெஸ்டாரண்ட் மெனுல இருக்கும். அது மாதிரி எதிர்பார்க்கிறது யூனிக்கான நேட்டிவிட்டியான ரெசிபியை தான். நீ பண்றது சரி தப்புன்னு சொல்றதுக்கு நான் வரல, அதுக்கு நான் ஆளும் இல்லை. ஆனா நான் எதிர்பார்க்கிறது இப்படிப்பட்ட ஒரு ரெசிபியை தான். அப்படி ஒரு நேட்டிவ் ரெசிபி இருந்தா சொல்லு, நான் இன்வெஸ்ட் பண்ண ரெடி. அதுக்கு நீ செய்ய வேண்டியதெல்லாம், இப்ப நாம சாப்பிட்டோம் பாத்தியா மெஸ், அதுல இருக்கிற யூனிக்கான டேஸ்ட் எல்லாத்தையும் உன்னோட ரெஸ்டாரண்ட்ல கொண்டு வரணும். அதே போல இல்லைனாலும் அந்த டேஸ்ட் இருந்தாலே போதும். அக்கா, ஒரு பெரிய கோடீஸ்வரரு
ஃபாரின்ல இருந்து நம்ம மெஸ்ஸுக்கு சாப்பிட வருவார்ல அவரு வந்திருக்கா. யாருடி? அதான்க்கா நல்ல உயரமா வெள்ளையா இருப்பார்ல அவருக்கா. ஓ அவரா? நல்ல மனுஷன். சொல்லிருக்கலாமே, நான் வந்து பாத்திருப்பேன்ல. மறந்துட்டேனே. சரி போ. சரி நான் போய் மீன் குழம்பு எடுத்து போறேன். என்ன பாஸ், அந்த இன்வெஸ்டர் அப்படி என்னதான் சொன்னாரு? அமைதியாவே இருக்கீங்க. பாஸ் உங்களைத்தான் கேக்குறேன், அந்த இன்வெஸ்டர் ஏதாச்சும் சொன்னாரா இல்லையா? இல்ல போகும்போது பயங்கர எக்ஸைட்மெண்டா போனீங்களே, இப்ப ஏதோ மௌனம் வரத மாதிரி இப்படி அமைதியாவே வரீங்க. டேய் நீ ஏதாவது பேசுனியா? என்ன கேட்ட? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அந்த இன்வெஸ்டர் உங்ககிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்டேன். அதுவா, ஆ, ஒரு சூப்பர் வழியை காமிச்சிருக்காரா. அவர் சொன்ன மாதிரி செஞ்சு காமிச்சிட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா சொல்லியிருக்காரு. அப்படி என்ன பாஸ் சொன்னாரு? ஹலோ காற்றின் மொழி. என்னங்க ஆச்சு? ரொம்ப நேரமா ஆளையே காணோம். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுங்க. அவரை மீட் பண்ண ஒரு நிமிஷம் டைம் கிடைக்குமான்னு நான் ஏங்கி இருக்கேன். ஆனா இன்னைக்கு அவர் கூட அவர் கார்ல ஒன்னா டிராவல் பண்ணி அவர் கூடவே உட்கார்ந்து சாப்பிட்டு நம்பவே முடியல தெரியுமா? சூப்பருங்க, செம்ம சூப்பர். நான் தான் சொன்னேன்ல எல்லாம் நல்லதாவே நடக்கும்னு. எல்லாம் உங்க எனர்ஜி ட்ரிங்க் செஞ்ச வேலை தான் தெரியுமா? அது மட்டும் இல்லைன்னா அவர் என் கூட பேசியிருக்கவே மாட்டாரு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏற்கனவே அவர் உங்களை பத்தி ஒரு அபிப்பிராயம் வச்சிருந்திருப்பாரு. இந்த ட்ரிங்க் அந்த நேரத்துல அவரை இம்ப்ரெஸ் பண்ணிருக்கு, அவ்வளவுதான். சரி அதை விடுங்க. அண்ணே என்ன சாப்பிடுறீங்க? எனக்கு ஒரு வாழைக்காய் புட்டு கொடுங்க. சாரிண்ணே, தப்பா எடுத்துக்காதீங்க, தீந்து போயிடுச்சு. ஓ அப்படியா? நானும் 2-3 வாரமா வரேன், இந்த வாழைக்காய் புட்டு மட்டும் சீக்கிரமா தீர்ந்து போயிடுது. அடுத்த வாரம் கட்டாயமா உங்களுக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். சரி பாஸ், அன்னபூர்ணி மெஸ் வந்தாச்சு, இப்ப என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. ஓகே. இன்னைக்கு வாழைக்காய் புட்டுன்னு ஒண்ணு செஞ்சிருப்பாங்க, அத பார்சல் வாங்கிட்டு வா. வாழைக்காய் புட்டா? கொலா புட்டு, சுறா புட்டு, ரவா புட்டு இதெல்லாம் எனக்கு தெரியும். அது என்ன பாஸ் வாழைக்காய் புட்டு? அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? சொன்னதை மட்டும் செய்றியா? ஓ சரி போறேன். ஆனா அது எப்படி இன்னைக்கு வாழைக்காய் புட்டு தான் இருக்குன்னு ஷியோரா சொல்றீங்க? டேய் இரிட்டேட் பண்ணாதடா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போகும்போது அங்க எழுதி இருந்துச்சு, போ. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை அன்னைக்கு வாழைக்காய் புட்டு கிடைக்குமா? போதுமா? போ. அப்படின்னா அப்பவே வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல பாஸ். நீ ஆணியை புடுங்க வேண்டாப்பா, நானே போய் பாத்துக்கிறேன். பாஸ் 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 பாஸ், டக்குன்னு டென்ஷன் ஆனா எப்படி? இருங்க நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். சரிண்ணே, வேற ஏதாச்சும் சாப்பிடுங்க. இல்லம்மா, நானும் சாப்பிட்டு வீட்டுக்கு வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஓ, சரிம்மா, நான் அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன். ஐயோ. ஏங்க ஆ? ஒரு வாழைக்காய் புட்டு பார்சல் வேணும். ஐயோ இல்லங்க, தீந்துருச்சு. என்னது இல்லையா? ஆ? எங்க பாஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு. தீந்துருச்சுங்க, இப்பதான் தீந்துச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்திருந்தா கூட இருந்திருக்கும். என்னங்க இப்படி சொல்றீங்க? எங்க பாஸ் ரொம்ப ஆசாசியா வாங்கிட்டு வர சொன்னாரு. வாங்காம போனா என்னைய வேற பச்சையா திட்டுவாரு. அவரு ஏமாந்து போயிடுவாருமா.